தற்போதைய அண்மை தகவலாக பார்ப்பது செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூரை அடுத்த பழவூர் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு மதுக்கடையை மூட கோரி பெண்கள் இரண்டாவது நாளாக அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். 100க்கும் மேற்பட்ட பெண்கள் அரசு மதுக்கடையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவதால் அங்கு பரபரப்பு நிலவி வருகிறது. பழவூர் மதுக்கடையே பெண்கள் சாலையில் அந்த மதுக்கடையால் பெண்கள் சாலையில் நடந்து போக முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அந்த பெண்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூரை அடுத்த பழவூர் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு மதுக்கடையை மூட கோரி பெண்கள் இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அங்கு 100க்கும் மேற்பட்ட பெண்கள் அரசு மதுக்கடையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவதால் அங்கு பரபரப்பு நிலவி வருகிறது. பழவூர் மதுக்கடையால் பெண்கள் சாலையில் நடந்து கூட போக முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார்கள். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூரை அடுத்த பழவூர் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு மதுக்கடையை மூட கோரி பெண்கள் இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலை அங்கு நிலவுகிறது. அங்கு 100க்கும் மேற்பட்ட பெண்கள் அரசு மதுக்கடையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவதால் அங்கு பரபரப்பு நிலவி வரக்கூடிய காட்சிகளையும் பார்க்கிறோம். பழவூர் மதுக்கடையால் பெண்கள் சாலையில் நடந்து போக முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அங்கு உள்ள பெண்கள் குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார்கள். மதுக்கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களுக்கு தொலைபேசி வாயிலாக கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் புகார் வந்திருக்கிறது. கொலை மிரட்டல் குறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத காவல்துறையை கண்டித்தும் அந்த பெண்கள் குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார்கள். செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூரை அடுத்த பழவூர் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு மதுக்கடையை மூட கோரி அங்கு உள்ள பெண்கள் இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அங்கு சுமார் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் அங்கு பரபரப்பு நிலவி வருகிறது. பழவூர் மதுக்கடையால் பெண்கள் சாலையில் நடந்து போக முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார்கள்.